இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த மாதத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பிறப்பின் பண்டிகையை நாம் கொண்டாட நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியான இந்த நாட்களிலும் கூட இந்த காலை வேளையிலே இந்த வாரத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற செய்தியை நாம் தியானிக்க இருக்கிறோம். பண்டிகை நாட்களாக இருப்பதனாலே கிறிஸ்மஸ் பண்டிகையை குறித்து ஆண்டவருடைய பிறப்பை குறித்ததான செய்தியை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் மத்தேயு 1:23. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இந்த நாட்களிலே நாம் அதிகமாக கிறிஸ்து பிறப்பின் செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆலயங்களிலும் இன்னும் பல்வேறு கூட்டங்கள்ல, பல்வேறு நிகழ்ச்சிகள்ல, தொலைக்காட்சிகள்ல நம்ம இந்த கிறிஸ்மஸ் காலங்கள்ல இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த அநேக செய்திகளை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்ம ஒரு சில நிமிடங்கள் நம்ம தியானிக்கும்படியாக இந்த காலை வேளையிலே நமக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒரு மகிழ்ச்சியான வார்த்தை. இந்த உலகத்துல யாருமே சொல்ல முடியாது நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி பெற்றோர்களோ இல்ல உடன் பிறந்தவர்களோ நண்பர்கள் கூட சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் எல்லாரும் எல்லா காலகட்டத்திலும் நம்மோடு கூட இருப்பதில்லை. நாம பிறந்த பொழுது நம்முடைய பெற்றோர் நம்மோடு இருந்தார்கள். நம்ம கொஞ்சம் வளரும் போது நம்முடைய உடன்பிறப்புகள், சகோதர சகோதரிகள், அடுத்ததாக திருமணமான போது கணவர், பிள்ளைகள், இப்படி நம்முடைய உறவுகள் என்ன செய்கிறது, மாறிக்கொண்டே வருகிறது. பழகுகிற நண்பர்கள், வேலை செய்கிற இடங்கள் எல்லாமே மாறிக்கொண்டே வருகிறது. நிரந்தரமாக யாருமே நம்மோடு கூட இருப்பதில்லை. நம்ம பிறக்கும் போது யாரோடு நம்ம இருந்தோமோ நம்ம இறக்கும் போது அவங்க நம்ம கூட நிச்சயமாக இருக்க மாட்டாங்க. உறவுகள் கூட என்ன செய்கிறது, மாறிக்கொண்டே, நம்முடைய காலங்கள் மாறிக்கொண்டே வருகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் தேவன் நம்மோடு இருக்கிறார். கடைசி வரைக்கும் நம்மோடு இருக்கிறவர் ஆண்டவர் தான். நம்முடைய குழந்தை பருவத்திலும், வாலிப பருவத்திலும், முதுமை பருவத்திலும் எப்போதும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். வேதத்திலே நம்ம பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் எல்லாரோடும் இருந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கல. ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மனிதர்களோடு ஆண்டவர் இருந்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இன்னும் கூட மோசே, சாமுவேல், தாவீது, கிதியோன், இப்படி ஒரு சில தேவ மனிதர்களோடு ஆண்டவர் இருந்தார். நம்ம அப்படி வாசிக்கிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவருக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட, மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார். குறிப்பிட்ட மனிதர்களோடு இருந்த ஆண்டவர் அந்த கிறிஸ்து பிறப்பின் மூலமாக நம் ஒவ்வொருவரோடும் கூட ஆண்டவர் என்ன செய்கிறார், வாசம் பண்ணுகிறார். காணக்கூடாத இறைவன், அவரை கண்ணால யாருமே பார்க்க முடியாது. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், அந்த ஆண்டவரை கண்டவர்கள், அவரை பார்த்தவர்கள், தேவனை கண்டவர்கள் யாரும் உயிரோடு என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அவரை கண்டவர்கள் நிச்சயமாக அவர்கள் மரணமடைந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட தேவன் இயேசு என்ற பெயரிலே ஒரு குழந்தையாக இந்த பூமியிலே அவர் பிறந்து 33 ஆண்டுகள் மனிதர்களோடு அவர் வாழ்ந்தார். மனிதர்களோடு உண்டு உறங்கி அவர்களோடு அவர் வாழ்ந்தார். கடைசியாக ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது நான் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். 33 ஆண்டுகள் மாத்திரம் அல்ல, சகல உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்துதான் சீஷர்களை விட்டு ஆண்டவர் பிரிந்து சென்றார். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக சூழ்நிலைகளை நம்ம பார்க்கும்போது உண்மையிலேயே ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா, ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா, ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி நாம நினைக்கக்கூடிய அநேக சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரலாம். நம்ம நினைக்கிறோம், நம்முடைய பலவீனத்தின் நிமித்தமாக நாம் அப்படி நினைக்கிறோம், ஆண்டவர் என்றைக்கும் என்னை மறந்து விட்டாரோ, தலைமுறை தலைமுறையாக இனி ஆண்டவர் என்னை தள்ளி விடுவாரோ, ஏன் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது, ஆண்டவர் என் கூட இருந்தா எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்குமா,
என் குடும்பத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்குமா என்று சொல்லி அநேக கேள்வியோடு நாம் அந்த காலை வேளையிலே உட்கார்ந்திருக்கலாம். ஒரு சில வியாதிகள் நம்மை நெருக்குகிற பொழுது, பண பிரச்சனைகள், பொல்லாத மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பும் போது, இன்னும் கூட நமக்கு அருமையானவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்கிற பொழுது, தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது நாம கலங்கி போகிறோம். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா? ஆண்டவர் ஏன் என்னை கைவிட்டார் என்று சொல்லி நாம் தீயங்குகிறோம். ஆனால் வசனம் சொல்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வசனம் சொல்கிறது. இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைப்போம். தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல. நம்மோடு அவர் வாசம் பண்ணுவதற்காக தன்னை தாழ்த்தி இயேசு என்ற பெயரிலே வந்து, நான் என்றைக்கும் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என் சூழ்நிலைகள் நீர் என்னை கைவிட்டது போல எனக்கு காணப்படுகிறது, நீர் என்னை விட்டு கடந்து போனது போல காணப்படுகிறது, நீர் என்னை மறந்தது போல காணப்படுகிறது. என்னோடு நீர் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். என் சூழ்நிலைகளை மாற்றி நீர் என்னோடு கூட இருக்கிறதை நான் உணர்ந்து கொள்ளும்படியாக நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் கேட்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இம்மானுவேலராக எங்களோடு கூட இருக்கிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, முடிவு பரியந்தம் ஆண்டவரே நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர் சுவாமி, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பல பிரச்சனைகள் எங்களை நெருக்குகிற பொழுது தேவன் எங்களை கைவிட்டாரோ, எங்களுக்கு இரக்கம் செய்ய மறந்தாரோ என்று சொல்லி அநேக வேளையிலே புலம்புகிறோம். அப்படிப்பட்ட சிந்தையோடு இருக்கிற மக்களோடு ஆண்டவர் இடைபடுவீராக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி மறுபடியும் ஆண்டவர் அவர்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்துங்க. சகல நாட்களிலும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க. இந்த நாள் முழுவதும் உங்க பிரசன்னத்திற்குள் எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.